நீங்கள் வாக்கை போடுங்கள், போடாது போங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் பிறவி கடமையை நான் செய்கிறேன், நாங்கள் செய்கிறோம். எனக்கு முன்பு செய்தார்களா? செய்தார்கள், எண்ணற்ற பேர் செய்தார்கள். அதில் ஒருவன் தான் எங்களை போன்ற பிள்ளைகளால் போற்றப்படுகிற புனித போராளி எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா. அவரே எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். பாவம் இந்த மக்கள். எவனாவது ஒருவன் வந்து அன்பாக 2 வார்த்தை பேசிவிட்டால் அவனையே தலைவன் என்று நம்பிக்கொண்டு பின் சென்று விடுவார்கள் என்று அவரே சொல்லி இருக்கிறார். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதே அதிகாரத்தை, அதே அரசை மக்கள் கையில் எடுப்பதுதான். ஒரு நாள் இந்த அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுப்போம், எம் மக்களை விடுதலை செய்வோம். அற்ப வாக்குக்கு அலைவார்கள். உங்களையும் என்னையும் ஒரு உயிராக மதிக்க மாட்டார்கள். இது அல்லாஹ் மீதானை. அவர்களுக்கு நமது உரிமையோ உணர்வோ உயிரோ முக்கியம் அல்ல, நமது ஓட்டு மட்டும்தான். ஏன் இந்த உலமாக்களை போன ஆண்டு கூட்டி மாநாடு போடவில்லை? 16 இடத்தில் இருக்கிறது. ஏன் அண்ணா, எங்க அண்ணா தடார ஏன் போன ஆண்டு போடவில்லை? அதற்கு முந்தைய ஆண்டு போடவில்லை? ஏன் இப்போது நடக்கிறது? ஏனென்றால் இந்த அடுத்த மாசம் தேர்தல் வர இருக்கிறது. அதனால் போன ஆண்டு பொங்கலுக்கு ஏன் 1000 ரூபாய் கொடுக்கவில்லை? இப்போது 3000 ஏன் கொடுக்கிறார்கள்? அடுத்த மாதம் தேர்தல். போன ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு எதற்காக மடிக்கணி கொடுக்கவில்லை? இந்த ஆண்டு ஏன் அடுத்த மாதம் தேர்தல்? இவர்கள் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்வார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மட்டும்தான் மக்களுக்கான அரசியல், மக்கள் அரசியல் செய்வோம். அவர்கள் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் செய்வார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் செயல் அரசியல், சேவை அரசியல் செய்வோம். எல்லா துன்ப துயரங்களில் இருந்து நாம் விடுபட முடியும். அதற்கான வலிமை நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இவர்கள் சொல்வது போல நாம் சிறுபான்மையினரா? சிறுபான்மையினர் என்றால் எப்படி, எதை வைத்து சிறுபான்மை? உலகெங்கிலும் வரலாற்றிலே என் உடன் பிறந்தார்களே, உலகெங்கிலும் வரலாற்றிலே ஒவ்வொரு இனத்தையும் மொழி இன அடிப்படையில் தான் வகுக்கிறார்கள். அப்படித்தான் எந்த நாட்டிலும் எந்த இன வரலாற்றிலும் மதத்தின் அடிப்படையில் மனிதர்களை பகுத்து வகுத்து பார்த்தது இல்லை. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். அவன் அரேபியன், அவன் உருது, அவன் வங்காளி, அவன் மலையாளி, அவன் தெலுங்கன், அவன் குஜராத்தி, அவன் பீகாரி, நான் தமிழன். உலகெங்கிலும் எனக்கும் உனக்கும் இல்ல, உலகெங்கிலும் வரலாற்றின் வழி இதுதான். மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாடு. அவர்கள் மலையாளிகள், கேரளா. அவர்கள் தெலுங்கர்கள், ஆந்திரா. அவன் மகாராஷ்டிரா, மராட்டியம், மகாராஷ்டிரா. அறிவு சமூகமே, இந்துதானே. குஜராத்தில் இருப்பவனும், மராட்டியத்தில் இருப்பவனும், மகாராஷ்டிராவில் இருப்பவனும் இந்துதானே. அப்ப ஒரே மாநிலமாக இருக்கும் போது எதற்காக குஜராத்தை தனி மாநிலமாக கேட்டான்? பதிலாற்று இருக்கு, யார்கிட்ட இருக்கு? ஒரே மாநிலமாக இருந்தது மகாராஷ்டிரமும் குஜராத்தும். எதற்காக பிரிந்தது? நீ மராட்டியன், நான் குஜராத்தி. எங்க இருக்குது மதம்? சிறையில் இருப்பவன் சீமான் இனத்தான், அதனால இங்க நிற்கிறான். இங்க இருக்கிறவன் அரேபியால இருந்து யாரும் இறக்கிவிடப்பட்டவன் இல்லை. என் உடன் பிறந்தவர்களே, என் ரத்த சொந்தங்கள், என் உடன் பிறந்தவர்கள் இஸ்லாமியர்கள். நாங்கள் தமிழராகவில்லை, தமிழர்கள் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். அப்படிதான் என் தம்பி சைஃபுல்லா, அப்படிதான் எங்க தடாரகம், அப்படிதான் எங்க அண்ணன் என் தம்பி ஹுமாயூன், அப்படிதான் இங்க இருக்கிற என் சொந்தங்கள் எல்லாம். நல்லா கவனிச்சுக்கணும். இதை பலமுறை இந்த மண்ணில் வலியுறுத்தியவன் என் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். நான் இங்குதான் இருந்தேன், மார்க்கம்தான் என்னிடத்தில் வந்தது. ஏன் இஸ்லாம் நாட் a religion, it's a revolution. ஏன் ரெவல்யூஷன்? எங்க இருக்கிற சாதி அடக்குமுறை, தீண்டாமை, வன்கொடுமை, கொடைகளை எல்லாம் எதிராக வந்த புரட்சி. எல்லா சமயங்களிலும் ஏற்றதாலும் இருக்கிறது, சாதி இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தில் சாதி இல்லை, மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாம் தான். கிறிஸ்தவத்திலே நாடார் கிறிஸ்தவர், உடையார் கிறிஸ்தவர், முதலியார் கிறிஸ்தவர், பிள்ளை கிறிஸ்தவர்,
ஆதி தமிழர் கிறிஸ்தவர், வன்னிய கிறிஸ்தவர், எல்லா கிறிஸ்தவர் இருப்பான். இஸ்லாத்து தான் இருப்பான், இஸ்லாமிய மட்டும்தான் இருப்பான். அதனால என்ன, இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன். புரட்சி. அது ஒரு மார்க்கம் மட்டுமல்ல, அது தூய வழி, புனிதமான வழி. அதனால் என் மக்கள் ஏற்றார். இந்த வேற்று கிரகத்திலிருந்து இறக்கி விடப்பட்டவர்கள் அல்ல, என் இன சொந்தங்கள். என்னடா சிறுபான்மை பெரும்பான்மை? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் யார்? ஆக சிறுபான்மை, ஆக சிறுபான்மை. நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள். உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறோம். அதனால சின்னதாயிருவோமா? என்னடா உங்க கோட்பாடு, உங்க பகுப்பு, உங்க வகுப்பு? இந்த பேசிட்டு இறங்கினான்ல என் தம்பி அபுபக்கர், என் தம்பி. நான் தான் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன். என் தம்பி மணந்து இருக்கிறது நீங்க சொல்றதுபடி இந்து பெண். அவன் அந்த நிக்கா முடிக்கிறதுக்கு ஒரு நொடி வரைக்கும் அவன் இந்து பெரும்பான்மை. என் தம்பியை மணந்து அவன் நிக்கா முடிச்ச அடுத்த நொடியில சிறுபான்மை. நான் எந்த செருப்பு வச்சுரா அவங்களை அடிக்கிறது? எந்த செருப்பு வச்சு அடிக்கிறது உங்களை? வெறுஞ்செருப்பு பத்தாரா அவங்களுக்கு? விளக்க மாதிரியும் சேர்த்து தான் அடிக்கணும். அயோக்கிய நாய்களா, இப்படியே பயங்காட்டி யாரா சிறுபான்மை? என் அன்பு சகோதரன் ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கு சிறுபான்மை நீ சொல்ற. என் அன்பு தம்பி என் ரஹ்மானுடைய சொந்த அக்கா மகன் என் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்துங்கிற. ஏண்டா தாய் மாமன் சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மையாடா? எங்க அப்பா இளையராஜா உங்களுக்கு தெரியும் இந்து, சரி இந்து. என் தம்பி யுவன் இப்ப அவன் இஸ்லாத்தை ஏற்றுட்டான். எங்க அப்பா பெரும்பான்மை, என் தம்பி யுவன் சிறுபான்மையாடா? ஏண்டா உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? மதத்தை வைத்து எந்த மானுடன் உலகம் மதிப்பிடுது? இந்த பயல்களா வெறி வருதா இல்லையா? இதுல நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. அந்த இடத்துல என்ன வைக்கணும்னா உனக்கு ஒரு ஆப்பு. இங்க வாடா, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்ற சொல்லுகிற இடத்தில் அந்த சொல்லிலே ஒரு மிக கொடிய அச்சுறுத்தலை சொல்லுகிறான். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. என்னமோ எங்க அண்ணன் தடரையும் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களை நீ வாழ வச்சிருக்கியா? அப்ப இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாப்பா கொஞ்சம் சொல்லு. ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா எங்களுக்கு? இல்லை வீட்டுக்கு 2 வாட்ச்மேன் வைப்பியா? இல்லை நீயே நிப்பியா? எப்படி பாதுகாப்பா சொல்லு. என்ன பாதுகாப்பு எப்படி சொல்லு? சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்பது என்ன? எப்படி? இப்போ என் தம்பி தங்கச்சியெல்லாம் போகும்போது கூட 2 போலீஸ் கூடவே அனுப்பியா? சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பைத்தியம். ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் நாட்டு பாதுகாப்பு, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான் இங்க இருக்கிற கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்து, சீக்கியர், பௌத்தர் எல்லாருக்குமான பாதுகாப்பு. அதுல என்ன தனியா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் அந்த சொல்லிலே நீ அச்சுறுத்துகிறாய். ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, ஏதோ ஆபத்து இருக்கு போல இருக்குன்னு. தம்பி, நீ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு இல்ல, இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் தொடர்ச்சியாக உனக்கு வாக்கு செலுத்தி பாதுகாத்து வச்சிருக்கான். இவர் 3 விழுக்காடு கொடுப்பாரு, 3.5. இப்ப 5 விழுக்காடு. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யாருது? எங்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் கொடு. நீங்க இருக்கிற இடத்தை கொடுத்தது யாரு உங்களுக்கு? அது யாரு? அது என் ஆத்தால அப்பனும் கொடுத்தது. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம். சும்மா போற போக்குல 3 கொடுக்கறது. ஏன் போன ஆண்டு கொடுக்கறது இந்த 5? அதுக்கு முந்தின ஆண்டு இப்பதான் இறங்கியிருக்கானா இஸ்லாமியம் புறான் வேற கிரகத்தில் இருந்து. ஏய், இது ஒண்ணுக்காவது அல்லாமல் ஆணையா சொல்றா, உங்களை ஒழிப்பேன்டா, உங்களை ஒழிப்பேன். இது ஒண்ணுக்காவது ஒழிப்பேன். இந்த காலங்காலமா என் மக்களை வஞ்சித்து ஏமாத்தி, இந்த பயங்காட்டி இந்த வாக்கை பறிச்சு வசதியா கொளுத்து இந்த அதிகாரத்தில் இருந்து எங்களை வஞ்சித்து வீழ்த்தாரா, இதுக்காவது உங்களை ஒழிப்பேன். இதே வேலை ஒரு பயங்காட்டுறது. அருமை பெருமக்களே, உண்மையிலேயே நீங்கள் மான தமிழ் மக்கள், வீர தமிழ் மக்கள், நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுவேன்.
பழனி பாபா என்கிறவன் நம்ம உடன் பிறந்தவன், ஒரு வீர மறவன் நம்மில் தோன்றிருக்காங்கிறது உண்மை. நான் உங்களுக்கு சொல்றேன். திமுக தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்புனா, அப்ப அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்ப இயேசு நமக்கு பாதுகாப்பு இல்லையா? இந்த கருணாநிதியும் அவர் மகனும் இந்த உதயநிதி தம்பியும் தான் உங்களுக்கு பாதுகாப்பா? அப்ப அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாப்ல, அவர் பாதுகாக்க மாட்டாரு. உலகத்தையே பாதுகாக்கிற அல்லாஹ் உங்களை பாதுகாக்க மாட்டாப்ல, இவங்க தான் பாதுகாக்கணும். அப்படிதானே? சொல்லுங்க. எப்படி? நீ நடக்கும்போது உன் முன் நடக்கிறேன் என்று இயேசு சொன்னது பொய். எப்ப உங்களுக்கு முன்னாடி இயேசு போகல, ஸ்டாலின் தான் போறாப்ல. எப்படி 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 எடுத்துக்கிறது? இதா எப்படி எடுத்துக்கிறது பாருங்க. ஐய, நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போட்டுறாதீங்க. எவன் எவன் நான் வீர மகன், வீர தமிழன், நான் போர் மரபினன். சார்லஸ் டார்வின் சொல்றான், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்ங்கிறான். தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூட முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான். நாங்கள் வீரர்கள், எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். இது என் நாடு, என் நிலம், என் மண், என் உரிமை என்று எண்ணுகிறவன் எவனோ நாங்கள் தமிழர்கள், அதிலும் வீரர்கள், மானத்திற்காக உயிரை விட்ட மறவர்கள் என்று எண்ணுகிறவன் எவனோ, வீர பரம்பரையில் நான் வந்தவன் என்று நிமிர்கிறவன் எவனோ அவன் எனக்கு ஓட்டு போட்டா போதும். அங்க வந்து ஐயோ அது திமுக தான் எங்களை பாதுகாக்கும், அது ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி அவங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற கோழைகள் போட்டுறதி, தயவு செய்து போட்டுறதி. ஒருத்தன் சொல்ல முடியுதா இந்த நாட்டில் வராது, பிஜேபி வளராது, வளர விட மாட்டோம் என்று சொல்ல முடியுதா? ஐயா ஸ்டாலின் எல்லாம் வந்துருவான். ஒரு வாயில் காவலன் போடுற, நீ வாட்ச்மேன் போடுற, அம்மா நீங்க போய் படுங்கம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணும். அவன் அதை விட்டு அம்மா கதவை பூட்டிக்கிறங்கம்மா, 2-3 தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, அம்மா ஜன்னல் நல்லா பூட்டிக்கிறங்கம்மா, அம்மா அடைச்சிக்கிறங்கம்மா, அம்மா தட்டி பார்த்துக்கிறங்கம்மா, நீங்க உள்ள பண்ணோன்னா நான் தூங்கிடுறேம்மா. கோழைகளை போய் அதிகாரத்தில் உட்கார வச்சு காலங்காலமாக இப்படி ஏமாந்து கேவலம். இன்னும் அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்க சிறுபான்மைன்னு. ஒரு தடவை கூப்பிட்டு எப்படி சிறுபான்மை? சரி நான் சிறுபான்மை இஸ்லாம், நான் சிறுபான்மை கிறிஸ்தவன், மதத்தின் பேரால் நான் சிறுபான்மை, நீ பெரும்பான்மை. எதன் பொருட்டு? எந்த அடிப்படையில் நீ பெரும்பான்மை? எந்த அடிப்படையில்? மதத்தின் அடிப்படையில். எந்த மதம்? இந்து மதம். அப்போது நீ மதவாதத்துக்கு எதிரானவன் என்று பேசியது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய ஏமாற்று. இப்ப மதமாகத்தான் எங்களை பார்க்கிற, மனுஷனா கூட பார்க்கல. எப்படி கேவலம். என்ன செய்யறதுன்னு எங்களுக்கும் தெரியல. இப்போ உங்க மகன் அதிகாரத்தில் இருந்தா எங்க அண்ணன் சொல்றாரு, தடாரையும் என்ன தம்பி சீமானா இருந்தா நான் அண்ணே இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்னு. அந்த நிலைக்கு நான் வச்சாதானே நீங்க இந்த கேள்வி கேட்க போறீங்க. ஒரு வெரி ஃபைன் மார்னிங், ஒரு அதிகாலையில கதவை தர எல்லாம் வெளியில வா, எவன் கத்துறானோ எவன் போராடும், அனுமதி கூட ஓரமா இருந்து போராடிட்டு போ. ஏன் விட்டா, எதுக்கு விட்டாங்க? 1/4 நூற்றாண்டாக சிறையில் வாடுகிறார்கள். என்னுடைய தம்பி பக்ருதீன், அவன் அந்த அபுதாயிரு சிறுநீரக 2ம் பழுதாகி போச்சு. நான் போய் மருத்துவமனையில் பார்க்கும்போது என்கிட்ட சொல்றான் பாருங்க, அவனுக்கு பேச்சு வரலை. அப்போ கிட்ட போய் நான் கேட்குறேன், அவன் மருத்துவமனையில் இறந்துட்டாப்ல. அந்த உயிர் 2 சிறுநீரகமும் இயங்கலை, உடல் சுத்தமாக நலிவிட்டு போச்சு, மரணத்தை நெருங்கிட்டான். அப்பவாவது அவனை விடுதலை செஞ்சு வீட்டில் போய் அவன் உயிர் போகிறதுக்கு அனுமதிக்கலை. அவன் மவுத்து அங்கே நடக்கலை. இந்த கோரை உள்ளம் கொண்டவன் நல்லது செய்வான்னு நம்பிக்கிட்டு உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு, நீங்க முன்விடுப்பு கொடுங்க, எங்களுக்கு விடுதலை செய்யுங்கன்னா சரி அதை விடுதலை செய்யலாம்னு சொல்லும்போது, அரசுக்கு பரிந்துரைக்கும் போது அரசு என் தம்பி சொன்ன மாதிரி பதில் மனு தாக்கல் பண்ணுது. எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள். வெளியில வந்தால் இங்கே இருக்கிற இந்து மத தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்று யார் சொல்றா? இதே
இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் அரசு தான் சொல்லுது. அவர்கள் உங்களை பாதுகாப்பு என்று சொன்னது சிறைக்குள் வைத்து 1/4 நூற்றாண்டாக பத்திரமா பாதுகாக்கிறோம். அவர்கள் விடுதலை என்பது செத்து நீங்க உயிர் போற விடுதலை இருக்குல்ல, அந்த விடுதலைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். என்றைக்கு நீங்கள் இதை புரிந்து கொண்டு இன்னைக்கு நம்ம மாறுறதுன்னு யோசிச்சு பாரு. எங்களுக்கு வேற வழி இல்லை. எவ்வளவு காலத்துக்கு இதை நீங்க நம்பி நம்பி சொல்லு. இவ்வளவுக்கும் புரட்சியில் பூத்த ஒரு மதம், அநீதிக்கு எதிராக நின்ற மதம், ஒரு மார்க்கம் உங்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் எது நமக்கான அரசியல்னு ஒரு கூட்டம் போட்டாங்க. அதில் நீங்கள் இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்களை சாத்தானின் பிள்ளைகள்னு சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்ல, சாத்தானின் பிள்ளைகளாக ஆகி கொண்டு இருக்கிறீர்களேன்னு சொன்னேன். அதுக்கு நான் விளக்கம் கேட்டேன். பதில் உங்ககிட்ட தான். நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்களேன். சாத்தானின் செயல்கள் எது எது? தீய செயல்கள் ஹராம் எது எது? பைபிளில் சாத்தானின் செயல்கள் என்று எது எது இருக்குது? சாத்தானின் செயல்கள், தீய செயல்கள் என்று எது எது குர்ஆன்ல இருக்கு? அதை எல்லாம் இந்த கட்சிகள், ஆட்சிகள் செய்யுதா இல்லையா? அதான் என் கேள்வி. இருக்குதா இல்லையா? மதுக்கடையை திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை, தாலி அறுத்து வாழ்க்கையை, பல கோடிக்கணக்கான, பல லட்சக்கணக்கான உயிர்களை பறிப்பது ஹராமா இல்லையா? சாத்தானின் செயலையா இல்லையா? சொல்லுங்க. ஹீரா மலையிலிருந்து தானே நபிகள் இறையருள் பெற்றார். அந்த மலையை வெட்டி கல்குவாரின் கொண்டு போறான். 1000 பிரசங்கங்களை, மலை பிரசங்கங்களை சிந்தார் இறைமகன் இயேசு. அந்த மலையை வெட்டி கொண்டு போறான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமென்னா அந்த மலையைத்தான் குவாரி, மலை மணல்னு நொறுக்கி கொண்டு போறான். ஏன் நீங்க கேட்கல? அது சாத்தானின் செயல் இல்லை. மணலை அள்ளி விற்பது, மலையை நொறுக்கி விற்பது, காடுகளை வெட்டி அழிப்பது, நீரை உறிஞ்சி விற்பது. ஒரு நீர் மனித உயிர்களுக்கு மட்டுமானதா? உலக உயிர்களுக்கு இல்லையா? காக்கைக்கு இல்லையா? கொக்குக்கு இல்லையா? குருவிக்கு இல்லையா? புல்லுக்கு இல்லையா? பூண்டுக்கு இல்லையா? எல்லாவற்றுக்குமான அந்த உயிர் பாலை உறிஞ்சி விற்கிறானே, இதை அனுமதிக்கிறானே, இது ஹராமா இல்லையா? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குற அரசு, இது ஹராமா இல்லையா? நாட்டு பாதுகாப்புக்கு செத்து வந்த ராணுவ வீரனை பார்க்கவே போகலையா அரசு, இது குற்றமா இல்லையா? பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தை கட்ட துப்புள்ளாத அரசு 100 கோடிக்கு சமாதி கட்டி, புதகுழியை கட்டி, குளிரூட்டி போட்டிருக்க, இது ஹராமா இல்லையா? என் மக்கள் ஆக்கிரமித்தாவிட்டார்கள் என்று புதுக்கோட்டையில அறந்தாங்கியிலே வீட்டை இடிக்குதே, 500 வீட்டை. அதிராம்பட்டினத்தில் இடிக்குதே. அப்ப உலக புகழ் பெற்ற 2வது கடற்கரையை ஆக்கிரமிச்சு சமாதி கட்டியிருக்கே, இது கடற்கரை ஆக்கிரமிப்பு இல்லையா? அதை அவன் இடிப்பான், இவன் இடிப்பான், வருவான் இடிப்பான். இது ஆக்கிரமிப்பு இல்லையா? இது ஹராம் இல்லையா? ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைக்கிறார்களே, ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்று நபிகள் சபிக்கிறார்களே. நீங்கள் ஊழல் லஞ்சம் செய்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் செய்கிறவர்களுக்கு துணை நிற்கிறீர்களே, அந்த சாபம் உங்களுக்கு படருமா இல்லையா? வருமா இல்லையா? இவர்கள் ஊழல் லஞ்சம் ஊறி திளைக்கிறார்களா இல்லையா? திளைக்கிறார்களே. கொலை கொள்ளை இந்த நாட்டில் தினந்தோறும் நடக்குதா இல்லையா? சகிக்க முடியாத ஹராம். இதை தொடர்ந்து செய்கிற அதிகாரத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வலிமை கொடுத்தால் சாத்தானுக்கு செய்கிற சேவையா இல்லையா? இது எப்படி? இதுதான் அநீதியை கண்டு அச்சம் இல்லாம எதிர்க்கிறதா? வாக்குக்கு காசு கொடுக்கிற, ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்திலே ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பது நீங்கள் உணராததா? ஒரு தொகுதிக்கு 30 கோடி 20 கோடி முதலீடு செய்பவன் 300 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற முடிவில் இல்லையா? அது முதலீடா இல்லையா? ஒரு முதலீடு செய்கிற முதலாளி மக்களுக்கு சேவை செய்வானா? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற என்ன இருக்குமா? லாப தேவை இருக்குமா? அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? இதே சேப்பாக்கம் தொகுதியில் வீட்டுக்கு வீடு டிஃபன் கரியர், டிஃபன் பாக்ஸ் வருதா இல்லையா? ஹாட் பாக்ஸ் வருதா இல்லையா? எதுக்கு ஹாட் பாக்ஸ் இருக்கு? எதை போட்டு மூடுறது? எதை வச்சு மூடுறது? எதை வச்சு? அறிவார்ந்த தமிழ் சமூகம்
உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று போராடி செத்த இனத்தின் மக்கள் நாம். எதுக்கு இவங்கிட்ட கை கட்டணும்? என்ன நடந்துரும்? என்னமோ ஊரா நாட்டில் போய் வாழ்றீங்களா? இது நம் நாடு, நம் நிலம், நமது அதிகாரம், நமது உரிமை. இதில் இவர்கள் என்ன நம்மளை பாதுகாக்கிறது? என்ன பாதுகா? என்ன வந்துடும்? திமுக ஓட்டு போடல என்ன வந்துடும்? சரி, பிஜேபி பாராளுமன்றத்தில் பிஜேபி வரும்னு நீங்க எனக்கு போடல. சரி, நான் கேட்கிறேன், நான் பிஜேபியின் பி டீம். நாங்கள் இந்துக்கள் அல்ல. நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா, இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? இந்த கேள்வியை இந்தியாவிலே எழுப்பின ஒரே மகன் நான் தான். வரலாற்றின் வழி நின்று கேட்கிறேன், நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா இல்லை இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? முதலாக இந்த நாட்டு மக்களை மதமாற்றம் செய்தவன் சர் வில்லியம் ஜோன்ஸ். அந்த அயோக்கிய பைய போட்ட கையெழுத்துல தான் நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள், சிவனை வழிபடுகிற சிவசமயம், பெருமாளை வழிபடுகிற மாலியம், இதுதான் தமிழர் சமயங்கள். எங்களை அவன் சட்டப்படி இந்துன்னு ஆக்கினான். அவன் சீக்கியன், அவன் குருநானக் வழியில் நிற்கிற சீக்கியன், அவன் புத்தனை வழிபடுகிற பௌத்தன், அவன் சமணன், எல்லாரையும் சேர்த்தவன். எவன் பார்சியிலையோ, அவன் ஆங்கில இந்தியிலையோ, அவன் கிறிஸ்தவன்லையோ, இஸ்லாமிலையோ, அவனெல்லாம் இந்துன்னு போட்டான். அந்த கையெழுத்துல நாங்க இந்து ஆனோம், ஆக்கப்பட்டோம். நான் பிஜேபியின் பி டீம். அரை விழுக்காடு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு எவ்வளவு பேரம் பேசுறேன்? 8.5 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கேன், எவ்வளவு பேசியிருப்பேன்? பல நூறு கோடி, தெருக்கோடியில் கூட நிற்கிறவன் கோடி வேணாம். இந்த தெருவில் நிற்கிற நான் பிஜேபி பி டீம். எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொல்ற ஐயா ஸ்டாலின், அவருக்கு பேர் என்ன? அவருக்கு பேர் என்ன? 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று எத்தனை முறை பதிவு செஞ்சிருக்கிறார்? அவருக்கு பேர் என்ன? நான் ஏன் பி டீம்? திமுக பிஜேபியின் ஏ டீம், அதனால நான் பி டீம். ஒரு ஈடி ரைடு வந்தவன ஓடி போய் வாரேன் மோடின்னு கையை பிடிச்சவரை போயிட்டு நீ பிஜேபி எதிர்க்கிறாரு. ஆபரேஷன் சிந்தூருக்கு முதலாக இந்திய பெருநிலத்திலே ஒரு மாநில முதல்வர் ஆபரேஷன் சிந்தூர் என்ற அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஒரே முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான். 22 மாநிலத்தில் பிஜேபி ஆளுது, ஒரு மாநில முதல்வர் கூட பாராட்டல, பேரணி போல. இவருக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே பேரணி போனார், அணிவகுப்பு நடத்தினார். எடுத்த உடனேயே பேரணி நடத்தினார். ரஷ்யாவில் போய் எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு இதை விட வேற வழி இல்லை, ஆபரேஷன் சிந்தூரை தவிர என்று பேசியவர் அம்மையார் கனிமொழி, அனுப்பியவர் ஐயா மோடி. ஒரே ஒரு மகன் தான் கேட்டேன். இந்த பகல்காம் இடத்துல தாக்குதல் எப்படி நடந்தது? நாங்கள் விண்ணூர்திக்கு பயணிக்கும் போது ஆதார் அட்டை கேட்கிற, அடையாள அட்டை கேட்கிற, பிடி காட்டு, பிரிம்பி காட்டு, சுவ கழட்டு, பெல்ட்டை கழட்டு எல்லாம் பார்க்குற. அப்போ அந்த 200 கிலோமீட்டர் வந்திருக்கான்ல ஊடுருவி, எல்லையில் நுழைஞ்சு, பார்டரில் நுழைஞ்சு ஆயுதத்தோடு வந்திருக்கான்ல, அவன்கிட்ட ஏன் நீ ஆதார் கேட்கல? பயணம் செய்ய போற எங்களை படாத பாடுபடுத்துற நீ சொல்ற பயங்கரவாதிங்கிற அவரை எப்படி 200 கிலோமீட்டர் உள்ள விட்டது உனக்கு தெரியாம வந்துட்டானா? தாக்குதல் ஒரு சுற்றுலா தலத்தில் பாதுகாப்பு இல்லாமல் எப்படி வச்ச? எங்க அங்க ராணுவம்? காஷ்மீர் உனக்கு தெரியும், உணர்வுபூர்வமான பகுதி, சென்சிட்டிவ் ஒரு ஸ்டேட், அங்கேயும் ராணுவம் இல்லை, அங்கேயும் போலீஸ் இல்லை. சரி, வந்து சுட்டான், டம்முன்னு சத்தம் கேட்டவனை ஏன் காவல்துறை வந்து குவியல, ராணுவம் வந்து குவியல? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்க, ஏதாவது பதில் இருக்கா பாருங்க. இருக்காது. சுட்டு அவன் காணொலி எடுத்து பேசி எல்லாம் தப்பிச்சு வெளியேற வரை ஒரு போலீஸ் கூட அங்க வரல. ஏன் உனக்கு தெரியாம எதுவும் நடக்கல, இப்ப நடந்துருச்சு. அதற்கு பிறகு 10 நாள் கழிச்சு ஆபரேஷன் சிந்தூர்னு போறதோடுக்கு காரணம் என்ன? ஏன் அடுத்த நாளே அறிவிக்கல? ஏன் அடுத்த அரை மணி நேரத்தில் அறிவிக்கல? தப்பிச்சு போகும்போது ஏன் தடுத்தவனை பிடிக்கல, சுட்டு கொல்லல? ஏன் கொல்லல? ஆபரேஷன் சிந்தூர்னு 10 நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்து பச்சிலம் குழந்தைகள் பெண்களை எல்லாம் கொண்டு குவிச்சு இந்த தாக்குதலுக்கு அவனுக்கு ஏதாவது செத்தவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தாக்குதலில் ஈடுபட்ட வேணா செத்துருக்கானா, கொல்லப்பட்டிருக்கானா? இல்லை. இந்த போரைத்தான் ஆதரிச்சது உங்க திமுக அரசு. அப்ப சிந்து நதியை தடுக்கிறேன் என்று சொன்ன போது இந்திய பெருநிலத்திலே ஒரே ஒரு மகன் மட்டும்தான் எதிர்த்து பேசினேன்.
இந்த மகன் மட்டும்தான் பேசினேன். நதி என்பது மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, அது உலக உயிர்களின் உடைமையது, உலக உயிர்களின் பாய். என் தாயின் மார்பிலிருந்து எனக்கு பால், எனக்கு மட்டும். பூமி தாயின் மலை மார்பில் இருந்துகிற பால், அருவி பால், அது உலக உயிர்களுக்கு. அதை தடுக்க உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் உரிமை கிடையாது. அதை எந்த தடுக்கிற? இந்த தாக்குதலை சம்பந்தப்படாத பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இருக்காங்க, பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, பலாயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு, ஆடு மாடு மானு குயில் மயில் எல்லாம், அவற்றுக்கான நீர், அதை யார் தடுக்கிற உரிமை உனக்கு கொடுத்தது? ஒருத்தனும் கேட்கல, நான் மட்டும்தான் கேட்டேன். அப்படியானால் ஒன்று செய், தண்ணீரை விட்டு விடு. தண்ணீர் குடிக்காமல் குளிக்காமல் ஒரு வாரம் இருக்கலாம். பாகிஸ்தானுக்குள்ள போற காற்றை மறைச்சிரு, ஏன்னா சுவாசிக்காம இருக்க முடியாது. இந்தியாவிலிருந்து காத்து வராதரா அப்படின்னு வேணா தடு அப்படின்னு. நீங்க திருப்பி திருப்பி மறுபடியும் மறுபடியும் திமுகவுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க, போட்டு விட்டுருங்க. பெத்த பிள்ளைகளை தெருவில் நின்று கத்த விட்டு விட்டு மறுபடியும் மறுபடியும் நீங்க போய் இன்னுமா உங்களுக்கு எது சரி தவறுன்னு தெரியல. என்னைக்கு நீங்க மாற போறீங்க சொல்லுங்க? என்னைக்கு, எந்த இடத்துக்கு மாற போறீங்க? எந்த இடத்துல மாற போறீங்க? இவர்கள் இன்றும் நான் சொல்லுவேன், இப்போ நேரம் ஆகி போச்சு, அதனால நிறைய பேச முடியாது. மீதெல்லாம் இந்த ஆவணப்படத்தை ஒரு நாள் வெளியிட்டு மிச்சத்தையெல்லாம் வச்சு அங்கே நான் பேசிடுறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதி சொல்கிறேன், நீங்கள் எங்களுக்கு வாக்கு தந்தாலும் தரவில்லை என்றாலும் நாங்கள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம். அன்னைக்கு நான் இந்த பாருங்க, நான் ஒரு சத்தியம் தருகிறேன், ஒரு சத்தியம் தருகிறேன். அன்னைக்கு வந்து இங்கே கண்ணீர் சிந்தி என் தங்கைகள், என் தங்கை முபின், என் தங்கையின் மட்டுமல்ல, இங்கே கண்ணீர் சிந்திய எல்லா என் தங்கையினுடைய கண்ணீரையும் இந்த அண்ணன் துடைப்பேன் என்கிற உறுதியை நான் தருகிறேன். எந்த மக்களின் பிரச்சனைக்கு நாங்கள் நிற்கவில்லை என்று சொல்லுங்கள். இஸ்லாமிய சொந்தங்களுக்கான பிரச்சனைக்கு நிற்கிறோம், அதிலே அவர்கள் வாக்கு. ஆசிரியர் பெருமக்களுக்கு, மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, வேளாண்குடி மக்களுக்கு, மீனவர்களுக்கு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளிகளின் பழைய ஓய்வூதியத்திற்கு யாருக்காக நிற்கவில்லை? எல்லாருக்காகவும் நிற்கிறோம். நீங்கள் தான் ஒரே ஒரு முறை கூட இந்த பிள்ளைகளுக்காக நிற்கவில்லை என்பதுதான் வரலாற்றில் பெருந்துயரம். எனவே என்னரும் சொந்தங்களே, என் உயிருக்கினியே, என் உடன் பிறந்தார்களே, வருகிற தேர்தலை நாம் ஒரு மாறுதலாக பார்ப்போம், மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாக பார்ப்போம். வருகிற 21 பிப்ரவரியில் திருச்சியிலே ஒரு மாநாடு, இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்று. அது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம், தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடுவோம். நாம் நமக்கான அதிகாரத்தை நாம் நிறுவுவோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம் உங்கள் பிள்ளைகள். அந்த அதிகாரத்தை கொண்டு நம் துயர துன்பங்களை துடைத்து எறிவோம். கவலை கொள்ளாதீர்கள். எல்லா சுமைகளையும் எல்லா பாரங்களையும் அல்லாவிடத்தில் ஒப்படைப்போம். ஏக இறைவன் அல்லாஹ் நமக்கு அருள் தருவான். ஆமீன். நன்றி, வணக்கம்.